தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சியடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உபவாசம் என்கிற தலைப்பை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட திருவார்த்தையானது ஏசாயா 58 அதனுடைய 6வது வசனம். இதை சிந்திப்பதற்கு முன்பாக உபவாசம் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உபவாசம் என்பது வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள ஓர் ஆவிக்குரிய ஒழுங்காக காணப்படுகிறது. ஆனாலும் அது பெரும்பாலும், அதாவது உபவாசம் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. தேவனிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக உணவின்றி இருப்பது மட்டுமே உபவாசம் என்று நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாகம உபவாசம் என்பது புறம்பான தியாகத்தை, சாப்பிடாமல் இருக்கிறேன், நீர் அருந்தாமல் இருக்கிறேன் என்கிற புறம்பான தியாகத்தை பற்றியது மட்டுமல்ல, அது உள்ளான மாற்றத்தை பற்றியது. அப்படியாக ஏசாயா 58வது அதிகாரத்தில் தேவன் உபவாசத்தை பற்றிய தம் ஜனங்களின் தவறான புரிதலை திருத்தி உண்மையான உபவாசமானது எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். உபவாசம் என்பது நாம் எதை விட்டு கொடுக்கிறோம் என்பதை பற்றியது மட்டுமல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பற்றியது என்றும் இந்த பகுதி நமக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இப்பொழுது நாம் இந்த அதிகாரத்தின், ஏசாயா 58வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை மட்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 6வது வசனமானது உண்மையான உபவாசம் நீதியான வாழ்க்கையை உள்ளடக்கியது என்பதை நமக்கு தெளிவாக கற்பிக்கக்கூடிய ஒரு வசனமாக காணப்படுகிறது. இங்கே தேவன் தாம் விரும்புகின்ற, எதிர்பார்க்கின்ற உபவாசத்தின் தன்மைகளை பற்றி பட்டியலிடக்கூடியவராய் காணப்படுகிறார். அப்படியாக அந்த பட்டியலில் நாம் எவற்றையெல்லாம் பார்க்கின்றோம்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பது, பாரமான சுமைகளை நீக்குவது, ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிப்பது. ஆகவே இது, அதாவது இந்த பட்டியல் உபவாசம் என்பது நீதியுடனும் நேர்மையுடனும் தொடர்புடையது என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகிறதாய் இருக்கிறது. எனவே உபவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையை ஆராய நம்மை வழிநடத்த வேண்டும். உண்மையான உபவாசம் நம்மை மனம் திரும்புதலுக்கும் சரியான வாழ்க்கைக்கும் அழைக்கிறதே ஒழிய வெறும் மத செயல்பாடுகளுக்கு அல்ல. பிரியமானவர்களே, நாம் சிந்திப்போம். நாம் பாவத்தை பற்றி கொண்டிருக்கிறோமா? நாம் மற்றவர்களை நியாயமற்ற முறையில் நடத்துகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, உபவாசம் என்பது வெறும் சடங்கு அல்ல. அது என்னை மாற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையை ஆராய்வதற்கான ஓர் உபகரணமாய் அது திகழ்கிறது. நான் இந்த ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் விளக்கியுள்ளேன். இதற்கு பின் வருகின்ற வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மிடத்தில் விரும்புகின்ற உபவாசம் என்ன என்பதை தெள்ளத் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இதுவரைக்கும் நாம் செய்த உபவாசங்கள் எப்பேற்பட்டவைகளாய் இருந்தன? வெறும் ஒரு காரியத்தை அடைய பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்
அதை கடைபிடித்தோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான, மனம் திரும்புதலுக்கான ஒரு உபகரணமாய் அதை பயன்படுத்தினோமா என்று இந்த வசனத்தோடு கூட நம்மை நாமே ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய காணொளிகளில் பின்னால் வருகின்ற வசனங்களையும் நாம் சிந்திக்கலாம். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் விரும்புகின்ற உபவாசம் செய்து தேவன் விரும்புகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டமைப்போமாக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.